நாகசாயி கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வீடியோவில் நம்ம வந்து திருஷ்டி போகிறதுக்கு நமக்கு எப்போ பாரு ஏதாவது வீட்டில் உடம்பு சரியில்லாத போகும், குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாத போகும், வருமானம் வரும் திடீர்னு வராமல் நின்றுடும், வியாபாரம் நடக்கும் நல்லா நடக்காது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். நல்லா இருப்பாங்க உடம்பு சரியில்லாத போகும், இப்படி போவாங்க தடுக்கி விழுந்துருவாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை வந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம என்ன தாந்திரிகம் பண்ணலான்னு இன்றைக்கி பார்க்கலாம். என்ன பண்ணணும், இது நான் வந்து பித்தளை விளக்கு வச்சுருக்கேன், ஆனால் நீங்கள் மண் அகல் விளக்கு வச்சிங்கன்னா கூட ரொம்ப நல்லது தான். நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஹால்லையோ நம்ம வியாபாரம் நடக்கிற இடத்துலையோ இல்லை நம்ம வீட்டில் அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குதுன்னா, வியாபார ஸ்தலத்தில் பிரச்சனை வியாபாரம் நல்லா ஆகலைன்னா வியாபார ஸ்தலத்தில் நம்ம இதை வச்சு பண்ணலாம். இல்லைன்னா வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுன்னா நம்ம வீட்டில் வந்து பண்ணலாம். கடை வச்சுருக்கோம், இப்போ கடையில் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னா கடையில் வச்சு இந்த மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம பண்ணணும். ஒரு தட்டு வைக்கலாம், இல்லை தரையில் கூட நம்ம வச்சுக்கலாம். இது மாதிரி 4 பக்கமும் 4 அகல், 4 திசைக்கும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 பக்கமும் 4 அகல் வச்சுட்டு நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு விளக்கேற்றிக்கணும். நடுவில் வந்து ஒரு லெமன் எலுமிச்சம்பழம் வச்சிடணும். நம்ம வந்து தெற்கு பக்கம் விளக்கு ஏற்றக்கூடாது, இதுக்கு ஏற்றலான்னு இது நம்ம வந்து பரிகாரத்துக்காக செய்கிறோம். அதனால் நம்ம ஒரு அரை மணி நேரம் தான் இது எரிய போகிறது. அதனால் வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜி போகிறதுக்காக நம்ம இதை பண்ணுறோம். அதனால் நம்ம தெற்கு பக்கம் விளக்கு ஏற்றிக்கலாம், தப்பு இல்லை. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 பக்கமும் ஏற்றிட்டு இந்த லெமனை வந்து நடுவில் வச்சிடணும். வச்சுட்டு நம்ம குல தெய்வம், நமக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம், அதை வந்து மனசார நம்ம வேண்டிக்கிட்டு இருக்கணும். இந்த விளக்கு ஒரு 1/2 hour இது வந்து அப்படியே எரிஞ்சிட்ருக்கணும். எரிஞ்சிட்டு இருந்தாட்டுக்கு அது 1/2 hour பொறுத்து எண்ணெய் தீரும். அப்போ விளக்கு தானாக அணையப்படாது. நம்ம ஒரு பூ எடுத்து ஒரு புஷ்பம் எடுத்து இது மாதிரி இதை வந்து விளக்கை வந்து ஒன்று ஒன்றா அமைதி பண்ணிடணும். அமைதி பண்ணிவிட்டு இந்த நடுவில் இருக்கிற லெமனை எடுத்து என்ன பண்ணணும், இதை 2ஆக கட் பண்ணிடணும். இப்படி குறுக்கில் 2ஆக கட் பண்ணி நம்ம அதில் வந்து 2 பக்கமும் வந்து குங்குமம் தடவணும். குங்குமம் தடவி நம்ம வீட்டு வாசலான வீட்டில் நம்ம இதை பண்ணுறோன்னா வீட்டு வாசப்படியில் வெளிப்பக்கமாக இந்த 2 பாதியோ 2 சைடு வச்சிடணும். குங்குமம் தடவி வைக்கணும், வச்சிடணும். கடையில் இல்லை தொழில் நிறுவனத்தில் பண்ணுறோன்னா அங்கே வந்து கடை வாசலில் தொழில் நிறுவனத்து வாசலில் வந்து குங்குமம் தடவி 2 பாதியும் 2 பக்கமும் வச்சிடணும். இது ஒரு 2-3 நாள் பொறுத்து இதை எடுத்து சுற்றி போட்டுடணும். இது மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம வீட்டில் இருக்க கடையிலையோ இல்லை தொழில் நிறுவனத்தில் இருக்க ஃபுல் நெகட்டிவ் எனர்ஜியும் போயிடும். நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். நமக்கு இந்த மாதிரி நமக்கு அடிக்கடி அடிப்படுறது, உடம்பு சரியில்லாத போகிறது, இது எல்லாமே நல்லாயிடும். நம்ம வீட்டில் சந்தோஷமே குடிக்கொண்டிருக்கும். என்ன நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.